ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப அழகாகவே வந்து சாரி கட்டிட்டு வந்திருக்கோம், குரூப்பாக பர்பிள், அதுக்கப்புறம் எல்லோ. ஸோ நல்லா இருக்கு. ஆண்களுக்கு குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா முதல்ல வந்து பெண்கள் தான் வந்து முதல்ல போய் நிற்கிறோம். இதே வந்து பெண்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகிறோமா? இல்லை, அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், 3 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், நம்ம தள்ளி போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மகளிர் தின விழாவிலிருந்து நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து ப்ரியாரிட்டைஸ், உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எத்தனை பேர் 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றீங்க? கை தூக்குங்க. 3 வேளை வேலைக்கு சாப்பிட்றீங்களா? எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பிட்றது இல்லை? ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்றது இல்லை இல்லையா? ஸோ எத்தனை பேர் ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை வந்து போடுறீங்க? எல்லாரும் போடுறீங்க, பரவாயில்ல. எத்தனை பேருக்கு நினைச்ச உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க? இதுதான் வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரிங்களா? நம்ம வந்து நினைச்சப்ப தூங்கி எழுந்திருக்கிறது, நினைச்சது பிடிச்சதை வந்து நம்ம சாப்பிடுறது, 3 வேளை நம்ம சாப்பிடுறது, நமக்கு நினைச்சா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி எங்கேயாவது வெளியில போனோம், இல்லை படத்துக்கு போனோம், இல்லைன்னா எங்கேயாவது வெக்கேஷன் போகணும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சா நீங்க போயிட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சாலே நீங்க வந்து சுதந்திரமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது கிடைக்கலனாலே உங்களுக்குள்ள சின்ன சின்னதா ஏதோ ஒரு போராட்டத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரியா? மனப்பூர்வமா சந்தோஷம் இல்லாம. நான் சொல்லிக்கிறது என்னன்னா, உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பிபி, ஓகேவா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை எத்தனை பேர் பிபி செக் பண்றீங்க? எல்லாரும் பிபி செக் பண்றீங்களா? ஹாஸ்பிட்டல் போனா பாத்துறீங்க. சுகர் எத்தனை பேர் செக் பண்றீங்க? ஹீமோகுளோபின், ரத்த சோகை எத்தனை பேருக்கு இருக்கு? 10 புள்ளிக்கு கீழே எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்குமே இருக்கா? அப்போ நம்ம சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை. சரிங்களா? ஸோ ஆரோக்கியமான உணவு நீங்க சாப்பிட்டா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே உங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்க உணவுன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பாதாம் நைட்டு 5 ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வாரத்துக்கு 1 நாள் சாப்பிடுங்க. அத்திப்பழம், பனவெல்லம், சின்ன சின்ன விஷயம் தான். அப்புறம் விட்டமின் டி, கால்சியம், பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுய மார்பக பரிசோதனை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னென்ன அறிகுறி இருக்கும்? வலி வேற. ஏன்னா நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, உங்களுக்கு இதை பத்தின எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ சுயமா வந்து மார்பக பரிசோதனை, சர்க்கிள் மூமெண்ட்ஸ், நீங்களே வந்து குளிக்கும் பொழுது தொட்டு பாருங்க, 3 பக்கம் அந்த மாதிரி சுத்தி தொட்டு பாருங்க. சின்னதா ஒரு கட்டி ஏதாவது இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பாருங்க. அவங்க வந்து மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக் டெஸ்ட் எடுப்பாங்க. கட்டி இருந்தது ஆரம்பத்திலே பார்த்தோம்னா, பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா நம்ம சீக்கிரம் குணப்படுத்திடலாம். அதே சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னா என்னன்னு தெரியுமா? எப்படி ஏர்லுக்கு வந்து வெள்ளப்படுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து அசிங்கப்பட்டுட்டு வெளியில அதெல்லாம் பேசிக்கிறது இல்லையா? உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்க மாட்டீங்க, யாராவது தப்பா நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மற்றவங்க எதாவது நினைப்பாங்க நினைச்சு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவை நீங்க சொல்லாம இருக்காதீங்க. சரியா? வெள்ளப்படுறதா இருந்தாலும், தீட்டை அதிகமா போறதா இருந்தாலும் முதல்ல போய் டாக்டரை பரிசோதிச்சுன்னா பேப்ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்ட் எடுத்தாங்கனாலே சர்விக்கல் கேன்சரை வந்து நம்ம இயர்லியரா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, 11 வயசுக்கு மேல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஹெச்பிவி வேக்சின் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஹெச்பிவி வேக்சினை பத்தி எத்தனை பேர் வீட்டுல பெண் குழந்தை இருக்காங்க? எத்தனை பேர் வீட்டுல பெண் குழந்தை இருக்காங்க? இத்தனை பேருக்கு நீங்க ஹெச்பிவி வேக்சின் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? வெரி குட், கை தட்டுங்க அவங்களுக்கு. பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு அவேர்னஸோட ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஹியூமன் பேப்லோமா வைரஸ், ஓகேவா, 13 வயசுக்கு மேல 45 வயசுக்குள்ள பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாக்கா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்க தெரிஞ்ச வந்து ஓஜி டாக்டர்ஸ் கிட்ட போய் காமிச்சிங்கன்னா ஹெச்பிவி அப்படிங்கிற வேக்சின் வந்து 3 டோஸ் போடுவாங்க. அதை போட்டிங்கன்னா
பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது வராம தடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆரோக்கியமான உணவு கேம்ப் நான் இது வரைக்கும் வந்து 24 கேம்ப் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ அது என்னோட அப்பா அம்மாவோட ஆசை. அது ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து 25வது கேம்ப் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து நம்ம கிராமத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் எல்லா உமன்ஸ்க்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ 25, 50, 75, 100வது கேம்ப் வரைக்கும் நம்ம வந்து போகிறோம். அதை வந்து நம்ம இந்த வெள்ளூர் கிராமத்திலிருந்து நம்ம படித்து மேலே வந்து மூர்த்தி அண்ட் மீனாட்சி எங்கள் அப்பா BSF அவரோட ரொம்ப ஆசை என்னன்னா படிக்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ப்ளஸ் வந்து வளர்ந்து வர குழந்தைகளும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஓகே நம்ம ஊர்லேருந்து ஒரு அக்கா வெளியில் போய் டாக்டர் ஆகிருக்காங்க, நம்ம வந்து நாமளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஏன்னா நான் பார்க்குறேன். எனக்கு அப்புறம் நம்ம ஊர்லேயே ஒரு 5 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் என்னன்னா வந்து இந்த ஹெல்த் ஸ்கீமை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆயுஷ்மான்ல ஸோ அது வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்குங்களா? கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்குங்களா? ஸோ அந்த ரேஷன் கார்டு எடுத்து போய் நீங்கள் அதை வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா வந்து 5 lakhs 5 லட்சத்துக்கு மிகையாக வந்து உங்களுக்கு ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆப்ரேஷனோ இல்லைன்னா வந்து அட்மிஷன் பண்ணி பார்க்கணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ போயிட்டு எதாவது பண்ணோன்னா நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கார்டு இருந்தால் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கீமை பற்றி பார்த்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு கார்டு மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று இன்னொன்று முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் வெரி குட். எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க? ரைஸ் பண்ணுங்க. வெரி குட். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது ஹெல்த் ஸ்கீம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி 1/2 மணி நேரம் காலைல சாயந்தரம் சத்தா நீங்க சாப்பிட்டு வெயிட்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், குடும்பம் ஆரோக்கியமா இருந்தா இந்த நாடே ஆரோக்கியமா இருக்கும். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ.